ஓகே இந்த 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் போட்டாச்சா? சோ இது நம்ம லிபோ மெத்தட்ல போடுறதுனால ஃபர்ஸ்ட் லாஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடணும், அப்புறம் மேல ஒரு பேலன்ஸ் அப்படியே எழுதிடு. ஏன்னா இந்த பேலன்ஸ் ஆல்ரெடி லாஸ்டா வந்து தான் ஃபர்ஸ்ட் எழுதிருப்பேன், அதனால அது ஆட்டோமேட்டிக் ஆர்டர்ல இருக்கு, அது அப்படியே கீழே எழுதிடணும். இப்போ இஷ்யூ வருது, இந்த 200 இஷ்யூவை எதுல இருந்து எடுத்து கொடுப்ப? இதுல இருந்து. அப்ப 200ல 12 நம்ம இஷ்யூ எவ்வளவு? 400 இஷ்யூ. அப்ப ரெண்டு 200 வரும், இதுல ஒரு 200, அப்புறம் இதுல இருந்து ஒரு 200. 200 12 215 மல்டிப்ளை பண்ணி போட்டா 2400 3000. பேலன்ஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த 500, இந்த 200ல ஜீரோ பேலன்ஸ், இந்த 500ல 200 போக 300 பேலன்ஸ் at 15. 3 5s are 45. the 100 will remain same. இந்த பிரச்சனை என்ன தெரியுமா? லிஃபோ மெத்தட்ல நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் கடைசி வரைக்கும் க்ளோசிங் ஸ்டாக்காவே இருந்துட்டு போகும். நம்மள்ட்ட லாஸ்டா இருக்கிற ஸ்டாக் எந்த ஸ்டாக்கா தெரியுமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வாங்கின ஸ்டாக்கு, அதுக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்தது வாங்கின ஸ்டாக்கா இருக்கும். வேல்யூவேஷன் பார்த்தா தெரியும் பாரு, கடைசியா சொல்றேன் பாரு. க்ளோசிங் ஸ்டாக் அதுவே ஃபிஃபோ மெத்தட்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோயேன், இதுல உள்ள பர்ச்சேஸோ இல்ல இந்த பர்ச்சேஸோ தான் இங்க காட்டும். லீவோ மெத்தட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோயேன், இதெல்லாம் வெளில போயிடும், இந்த பர்ச்சேஸும் இந்த பர்ச்சேஸோட பிரைஸ் தான் அங்க காட்டும். செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது என்னது? இஷ்யூ அடுத்தது 250. அடுத்து பர்ச்சேஸா 100ஆ? 2 பர்ச்சேஸ் 100 at 1000. எப்படி போடணும்? 100 at 1000. ஃபர்ஸ்ட் அந்த 100 at 10,000. அடுத்தது இந்த 300 15 to 4500. அடுத்தது 100 10,000. கரெக்டா? பேலன்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் திருப்பி திருப்பி ஒரு டிரான்சாக்ஷன். அடுத்தது இஷ்யூ எவ்வளோ? 2 இஷ்யூ 250. இப்ப 250 இதுல இருந்து கொடுத்திருப்பா, இதுல இருந்து 100, இதுல இருந்து 150. 100 at 10,000 150 15 1555 225. 250. இப்ப ரிமைனிங் இருக்கிறது இந்த 150 at 15. 110,000 பேலன்ஸ் இருக்கிறது. அடுத்தது என்னது? பர்ச்சேஸ் அட் 100 பர்ச்சேஸ் at 20 2000. 100 purchase 20 2000. 150 15 2250. 100 10,000. இந்த மெத்தட் ஏன் கன்சிஸ்டன்சின்னு சொல்றாங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக் யூனிட்ஸ் எத்தனை யூனிட்ஸ்? 250 யூனிட்ஸா? சரி 350 யூனிட்ஸா? இந்த 350 யூனிட்ஸ் பாரு எப்படி இப்படி பிரைஸ் காட்டுதுன்னா, ஃபர்ஸ்ட் உள்ள பிரைஸ் காட்டுது, அதுக்கு அடுத்த உள்ள பிரைஸ் காட்டுது, லாஸ்டா வாங்கின பிரைஸ் காட்டுது. இந்த பிரைஸ் காட்டுதா? 15 ரூபாய்க்கு வாங்கின பிரைஸ் ஒன்று காட்டுதா, அப்புறம் லாஸ்டா வாங்கின பிரைஸ் காட்டுது. ஃபிஃபோ பாரு ஒண்ணு இந்த பக்கம் காட்டும், இங்க எது உள்ள இந்த பிரைஸ் காட்டும், இல்ல இந்த பிரைஸ் காட்டும். இது பாரு அங்க ஒண்ணு காட்டுது, இங்க ஒண்ணு காட்டுது. இப்ப நெக்ஸ்ட் இஷ்யூக்கு எதுல இருந்து கொடுப்ப? 100. கரெக்டா? இப்ப நீ இஷ்யூ பண்ணேன்னா இந்த 100 வேல்யூ வந்துருச்சுல, அப்ப ஃபர்ஸ்ட் வாங்கின பர்ச்சேஸ் வேல்யூ உள்ள இருக்கு, லாஸ்ட் வாங்கினதுக்கு நடுவில் உள்ளது மட்டும் வந்துட்டு போன மாதிரி காமிக்குது. அப்ப இந்த மெத்தட் இன்கன்சிஸ்டன்சிங்கிறாங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டு போனதுன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிட்டு லாஸ்டா வச்சிருக்கிறத வச்சுக்கோ, இல்ல லாஸ்டா உள்ளதை மட்டும் கொடுத்ததா இருந்தா ஃபர்ஸ்ட்ல வந்தது மட்டும் இப்படி வச்சுக்கோ. ரெண்டு மெத்தட் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கோ. இல்ல இந்த ரெண்டு மெத்தட் இன்கன்சிஸ்டன்சி ஏன் AS2 ரெகனைஸ் பண்ணலன்னா இதோட வேல்யூ ப்ராப்பரா என்ன ஆகல, அரைவ் ஆகல. ஏன் அரைவ் ஆகலன்னு புரியுதா ராஜா? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா என்ன? இப்ப எந்த வேல்யூ வந்திருக்கணும் இப்போ புக்ல? லாஸ்டா வேல்யூ ஃபர்ஸ்ட் அவுட்னா லாஸ்டா வந்தெல்லாம் போயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்டா ஃபர்ஸ்ட் வாங்கிருப்பல, அதானே இப்ப லாஸ்ட் வேல்யூ வரணும், க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வரணும். ஃபர்ஸ்ட் வாங்கினது என்ன வேல்யூ? 110. ரெண்டாவது என்னது? 515. அப்ப 115 வந்து அடுத்தது எதுல வரணும்? ஆனா எதுல வந்திருக்கு? அங்க பாரு, இதான் இன்கன்சிஸ்டன்சி. ஆனா FIFO மெத்தட்ல பாரு 20 வரும், 10 வரும், 12 வரும். 20 10 10 வராது. அது என்னது? டிசெண்டிங்னா டிசெண்டிங் ஃபாலோ பண்ணணும், அசெண்டிங்னா அசெண்டிங் ஃபாலோ பண்ணணும். FIFO மெத்தட் டிசெண்டிங்க ஃபாலோ பண்ணுது, ஆனா LIFO மெத்தட் எதை ஃபாலோ பண்ணல? அசெண்டிங்க ஃபாலோ பண்ணல. அதனாலதான் இந்த மெத்தட் டீரெகனைஸ்டு மெத்தட் அண்டர் எந்த AS2 இல்ல ஒத்துக்க மாட்டாங்க. இது என்ன மெத்தட்? LIFO மெத்தட். வெயிட்டட் ஆவரேஜ் போடலாமா? அதே திருப்பி ரிவைஸ் பண்ணி போடணும்ல, டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அது ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு, பர்ச்சேஸ் என்ன பண்ணிருக்க?
500 units at 15 னா 7000. ரொம்ப சிம்பிள். இது என்ன மெத்தட்னா வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். என்ன மெத்தட் ராஜா? சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப் படிச்சிருக்கியா? சிக்மா எஃப்எக்ஸ் பை இது எஃப், இது எக்ஸ், இது எஃப்எக்ஸ், இது எஃப், எக்ஸ், இது எஃப்எக்ஸ், இது எஃப், இது எக்ஸ், இது எஃப்எக்ஸ். இப்போ என்ன பண்ணணும்? சிக்மா எஃப்எக்ஸ்னா என்ன? ரெண்டு எஃப்எக்ஸையும் ஆட் பண்ணணும். இப்போ ரொம்ப சிம்பிள். அப்படி என்ன பண்ண போறேன்? இதையும் அதையும் ஆட் பண்ணு. இந்த 500 யூனிட் 100 யூனிட் என்ன ஆயிடும்? இந்த 7500 இந்த 1000 என்ன ஆயிடும்? இதை எடுத்து டிவைட் பண்ண நடுவில் ஒரு வேல்யூ கிடைச்சிடும். 8500 டிவைடட் பை 8500 divided by 600 போட்டா 1417 1417 ரெண்டுத்துக்கு வெயிட் எடுத்துட்டேன். இது பாரு, இது சிக்மா எஃப்எக்ஸ், இது சிக்மா எஃப் டிவைட் போட்டா என்ன ஆவரேஜ் கிடைச்சிரும்? வெயிட்டட் ஆவரேஜ் கிடைச்சிச்சு. ஆன்சர் 14.17. அடுத்தது என்ன இருக்கு? 2 பர்ச்சேசஸா? எத்தனை யூனிட் பர்ச்சேஸ்? 200 12 2400. இந்த 200 இதோட ஆட் பண்ணா என்ன ஆயிடும்? 800. இந்த 2400 இந்த 8500 ஆட் பண்ணா 8500 பிளஸ் 2400 போட்டா 10900. இதையும் டிவைட் பண்ணா 13.625 வெயிட்டட் ஆவரேஜ் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்தது 2 இஷ்யூ என்னது? 400. அட் எதுல கொடுக்கணும்? இதுல கொடுத்துரு. ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? எந்த வேல்யூல இருக்கும்? 400 into 13.625 5450. இங்கேயும் 5450 பேலன்ஸ். அடுத்தது என்ன? 2 400 அப்புறம் என்னது? 2 பர்ச்சேஸ் 100 யூனிட்ஸ் அட் 10 rupees 1000. இப்ப என்ன பண்ணணும்? இந்த 100 இந்த 400 ஆட் பண்ணா 500, இந்த 1000 அந்த 5450 ஆட் பண்ணா அப்ப வேல்யூ 6450 divided by 500. price will be 12.9. இப்ப அடுத்த இஷ்யூ வந்தா எதுல கொடுத்துறணும்? 12.9. அப்ப பாரு, இஷ்யூ வருதா? 250 யூனிட்ஸ் 250 யூனிட்ஸ் at 12.9. 250 into 12.9 போட்டா என்ன வருது ராஜா? 3225. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? 250 யூனிட்ஸ் 12.9 3225. எப்படி? இந்த 500ல 250 பேசினா மீதி 250 will be recorded same average price மல்டிப்ளை பண்ண ஆன்சர். அடுத்தது என்ன இருக்கு? 100 யூனிட்டுக்கு 200 100 20 2000. இப்போ என்ன? இந்த 100 இந்த 250 ஆட் ஆனா 350. இந்த 2000 அந்த 5225 கரெக்டா? 5225 டிவைடட் பை 350 போட்டா 14.92. ஏன் சார் பிரைஸ் ஏறுனது? அதிக பர்ச்சேஸ்க்கு பிரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். அப்ப ஆவரேஜ் பிரைஸ் என்ன ஆயிடுச்சு? ஏறிடுச்சு. இந்த இடத்துல ஆவரேஜ் பிரைஸ் ஏன் ஏறுனது? இங்க 10க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கான், எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கான்? 15க்கு. அப்ப ரெண்டுத்தோட ஆவரேஜ் 14.7. விசி மெத்தட் பெஸ்ட் மெத்தட் இதான். அடாப்ட் பண்ணிக்கிறதுல ஃபர்ஸ்ட் பெஸ்ட் அவுட்லாம் பிரச்சனை இல்லை. இதான் டக்கு 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 டக்குன்னு ஆவரேஜ் பிரைஸ் போட்டுட்டே இருக்கலாம். ஆனா சில இடத்துல இந்த மெத்தட் செட் ஆகாது. அதிக பிளக்சுவேஷன்ல இருக்கிறதுக்குலாம் FIFO மெத்தட் தான் போடணும். பிரைஸ் பிளக்சுவேஷன்ல இருக்குல்ல, கோல்டுக்குலாம் இந்த மெத்தட் செட் ஆகாது. கோல்டுக்கு அந்த கோல்டுக்கு என்ன ப்ராஃபிட், இந்த கோல்டுக்கு என்ன ப்ராஃபிட்னு தெரியணும்ல, அதுக்கு நம்ம என்ன மெத்தட் தான் போடுவோம்? FIFO மெத்தட் தான் போடுவோம். லைக் FIFOவும் யூஸ் பண்ணலாம், வெயிட்டட் ஆவரேஜும் யூஸ் பண்ணலாம். இதான் ஸ்டோர் லெஜர். இது என்ன லெஜர்னு சொல்லுவாங்க? ஸ்டோர் லெஜர். ஆன்சர் 350 யூனிட்ஸ் அட் 5225. அதே 350 யூனிட்ஸ்க்கு லாஸ்ட் டைம்ல வேற ஒரு ஆன்சர் வந்ததா? அது என்ன மெத்தட்? LIFO மெத்தட். அப்போ 3 ஆன்சர் வந்திருக்கும். இந்த 10 வந்துச்சு, 15 வந்துச்சு, 20 வந்துச்சு LIFOல. FIFOல இந்த 20 வந்துச்சு, இந்த 10 சம்திங் ஏதோ வந்திருக்கும். இது என்ன மெத்தட்? வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்ல 350 at 14.92. அப்போ இது என்ன பிரைஸ் காட்டுது? இது என்ன பிரைஸ்? இது வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ். என்னது? வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ். அவ்வளவுதான். இது என்ன மெத்தட்? FIFO மெத்தட். இது படிச்சிருக்கோம் தெரியுமா? ஸ்டோர் லெட்ஜர்ன்றது. ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு காஸ்டிங் டிபார்ட்மெண்ட். ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்? ஸ்டோர் லெட்ஜர்ங்கிறது ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம்.
இப்போ நம்ம படிச்ச ஸ்டோர் லெட்ஜர் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா இல்ல அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஏன் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றோம்? நம்ம ப்ரிப்பேர் பண்றது என்ன லெட்ஜர்? அப்ப ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் தானே ப்ரிப்பேர் பண்ணணும். காஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையும் அவனுக்கு எத்தனை யூனிட் இருக்கு, எத்தனை யூனிட் வேணும், எத்தனை யூனிட் போச்சுன்றதுதான் கணக்கு. 500 யூனிட் இருக்கு, 100 யூனிட் இருக்கு, 500 யூனிட் பர்ச்சேஸ், 200 யூனிட் பர்ச்சேஸ், 400 யூனிட் இஷ்யூன்ற மட்டும் தான் கணக்கு எழுதுவானே தவிர எந்த பிரைஸ்க்கு கொடுத்தா எந்த பிரைஸ்க்கு வாங்கணுன்றது யாரோட கவலை கிடையாது. ஸ்டோர் டிபார்ட்மெண்டோட கவலை கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா உங்க வீட்டுல உங்க அம்மா இருப்பாங்க. உங்க அம்மாக்கு கோதுமை மாவோட விலை தெரியாது, அரிசியோட விலை தெரியாது, நெய்யோட விலை தெரியாது. அவங்க எடுத்து சமையலுக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணிட்டு பக்கத்து வீட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. யாருக்கு தான் அதோட வழி தெரியும்? அதான் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட். புரியுதா? அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் தான் இந்த காசுன்ற பிரச்சனைக்கு வரும். அதனாலதான் நம்ம எங்க போடுறோம்? அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். அப்ப ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் என்ன சார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? பின் கார்டு. பின் கார்டு என்ன கார்டு? ரொம்ப சிம்பிள். அரிசி கடை பாத்திருக்கீங்க? அப்படி அரிசி மூட்டை இருக்கும், மேல ஒரு கார்டை சொல்லி வச்சு இப்படி ஒண்ணு எழுதிருப்பான், அதான் பின் கார்டு. இதுதான் பின் கார்டுன்னு சொல்லுவோம். என்னன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய குடோன் இருக்குன்னு வச்சுக்கோ, குடோன் வாசல் ஒரு போர்டு இருக்கும், உள்ள எத்தனை கிலோ, எத்தனை கேஜி, எத்தனை தமிழ்ல பாத்தீங்கன்னா கொள்ளளவுன்னு சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு பிடிக்கும், எவ்வளவு இருக்கு இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மேல எழுதி வச்சிருப்பாங்க. அதான் என்ன கார்டு? பின் கார்டு. அது யார் ப்ரிப்பேர் பண்ணிப்பான்? அவன் என்ன பண்ணுவான்? 200 யூனிட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் 500 300 மாத்திருவான். ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸ் இருந்திருக்கும், பின் கார்டுல என்ன எழுதிருப்பான்? 100 யூனிட்ஸ். 500 யூனிட்ஸ் ஆயிடுச்சு, இப்ப என்ன ஆயிருக்கும்? 600. ஸ்லேட்டு குச்சி மாதிரி மாத்திப்போம். அப்ப அந்தந்த லெவலுக்கு அன்னைக்கு அவ்வளவு ஸ்டாக் இருந்துச்சுன்னா அவனுக்கு தெரியும். அதான் என்ன கார்டு? பின் கார்டு. இப்ப 600ல ஒரு 400 கொடுத்துட்டான், பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 200 பின் கார்டுல மாத்திடுவோம். சரி, ஐடி கார்டு தான் என்ன கார்டு? பின் கார்டு. அப்ப ஸ்டோர் லெஜர் will be prepared by accounts department. அப்ப ஸ்டோர் லெஜர் என்ன, ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் என்னது ப்ரிப்பேர் பண்ணுவோம்? பின் கார்டு. பின் கார்டு ப்ரிப்பேர் பண்ணி அதான் வச்சுப்போம். புரியுதா ராஜா இந்த கான்செப்ட்? இதுல ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நீ ஞாபகம் வச்சுக்கணும்னா, ரிசிப்ட் போட போற, ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருப்பான், பர்ச்சேஸ் கொடுத்துருப்பான். இந்த பர்ச்சேஸ் 500 என்ன பண்ணணும்? FIFO மெத்தட்ல பேலன்ஸ் எழுதிட்டு இந்த 500 கீழே எழுதணும். LIFOல 500 மேல எழுதிட்டு இந்த 100 கீழே எழுதணும். வெயிட்டட் ஆவரேஜ்ல இந்த 100 plus 500 600, இந்த 1500 plus 1000 8500, ரெண்டோட ஆவரேஜ் எடுத்துனா டிவைட் பண்ணினா ஆவரேஜ் கிடைச்சிடும். இந்த ஆவரேஜ் பேர் தான் என்ன ஆவரேஜ்? வெயிட்டட் ஆவரேஜ். மேக்ஸ்ல படிச்சிருப்பா, சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார். படிச்சிருக்கியா? அதே கான்செப்ட். இது எஃப்எக்ஸ், இது எஃப், இது எக்ஸ். இப்போ ஃபார்முலா என்ன சொன்ன? சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப்ஆ. இது சிக்மா எஃப் எஃப்எக்ஸா, இது எஃப்எக்ஸா. அப்ப ரெண்டு எஃப்எக்ஸ் ஆட் பண்ணா பேர் என்ன எஃப்எக்ஸ்? சிக்மா எஃப்எக்ஸ். இது சிக்மா எஃப்ஆ, இது எஃப்ஆ. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இது என்ன எஃப்? அப்ப சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை சிக்மா எஃப் போட்டா எக்ஸ் பார். அப்ப அடுத்த இஷ்யூ இந்த ஆவரேஜ் பிரைஸ்ல கொடுத்துரு. பர்ச்சேஸ் பண்ணா ஆவரேஜ் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், ஒரிஜினல் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிருப்பேன். அப்ப அகைன் இன்னொரு பர்ச்சேஸ் ஆயிடுச்சா, பிரச்சனை இல்ல, அகைன் இன்னொரு வெயிட்டட் ஆவரேஜ் எடு. எப்படி? 200 plus 600 800, இந்த வேல்யூ பிளஸ் அந்த வேல்யூ 10900 டிவைட் பண்ணா புது பிரைஸ். இப்ப பாரு, ஏன் பிரைஸ் குறைஞ்சிருக்கு? ஆவரேஜ் பிரைஸ் 15ல இருந்து 12க்கு வாங்கியிருக்க, 10ல இருந்து 15 ஆனதுனால 10ல இருந்து பிரைஸ் ஏறுனது, திருப்பி கம்மி பிரைஸ் பண்ணனால இதுல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்த பர்ச்சேஸ் எத்தனை பிரைஸ்ல இருக்கு? ஃபர்தரா குறைஞ்சிருக்கும் 12.9. அடுத்த பிரைஸ் எத்தனைல இருக்கு? கொஞ்சம் பிரைஸ் ஏறி இருக்கும் 14.92. What will be the effect of profit under FIFO method, under LIFO method? What will be the effect of profit? Yes sir, effect of profit already சொல்லிருக்கேன் கிளாஸ்ல. Different side same effect, same side different effect, same side different effect, different side same effect. Closing stock increase na profit will increase. Why? Closing stock increase na cost of the product will decrease, cost decrease na profit increase. அதனால தான் closing stock increase, profit will. ஞாபகம் இருக்கா இல்லையா? நிறைய ஞாபகம் இல்ல. க்ளோசிங் ஸ்டாக் ஏறிடுச்சுன்னா ப்ராஃபிட் ஏறும், க்ளோசிங் ஸ்டாக் இறங்கினா ஏன் இறங்கும்னு சொல்லிட்டேன், ஏன் ஏறும்னு சொல்லியிருக்கேன். ஏன்? க்ளோசிங் ஸ்டாக் ஏறினதுன்னா காஸ்ட் குறைஞ்சிடும். காஸ்ட், ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் கொஞ்சம் ப்ராஃபிட் ஏறிடும். க்ளோசிங் ஸ்டாக் இறங்குனதுன்னா காஸ்ட் ஏறிடும்.
அப்ப ப்ராஃபிட் என்ன ஆயிடும், குறைஞ்சிரும். அதாவது இது ரெண்டுத்துக்கும் சேம் எஃபெக்ட் இருக்கும். இப்போ நம்ம ஒன்னு இன்ஃபிளேஷனரி கண்டிஷன்ல இருக்கலாம், ஆர் டீஃபிளேஷனரி கண்டிஷன்ல இருக்கலாம். என்ன கண்டிஷன்? இன்ஃபிளேஷனரி கண்டிஷன். the price will be 100, 200, 300, 400, 500, 600 இன்க்ரீஸ் ஆயிட்டே போலாம். பாசிபிலிட்டி இருக்கு. அது நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கோம், எந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம்? மார்க்கெட் சிச்சுவேஷன் 100, 200, 300, 400 என்ன மார்க்கெட் சிச்சுவேஷன்? இன்ஃபிளேஷனரி சிச்சுவேஷன்ல இருக்கும். டீஃபிளேஷனரினா என்ன? 600ன்றது 500 ஆகுது, 400 ஆகுது, 300 ஆகுது, 200 ஆகுது. ஒன்ஸ் அப்பான் a time பெட்ரோல் வாஸ் டிக்ரீஸ்ட் ஃப்ரம் 90 to 68 or 70 குறைஞ்சது. இப்போ அகைன் என்ன ஸ்டேஜ் ஏறிட்டு இருக்கு? இன்ஃபிளேஷனரி. அப்போ இன்ஃபிளேஷனரி சிச்சுவேஷன்ல இருக்கலாம், டீஃபிளேஷனரி சிச்சுவேஷன்ல இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபிளேஷனுக்கு போடலாம். 100, 200, 300, 400, 500, 600, 700 இதான இன்ஃபிளேஷனரி. இஃப் யூ ஆர் யூசிங் FIFO மெத்தட், எல்லாமே 10 லிட்டர் வாங்கிருக்க எல்லாமே. இஃப் யூ ஆர் யூசிங் என்ன மெத்தட்? FIFO மெத்தட். வேல்யூ வில் பி க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ பி எய்தர் 700 ஆர் 600 ஆர் 500 இதான் இருக்கும். இது இருக்காது இல்ல. we are using என்ன மெத்தட்? FIFO மெத்தட். if you are using LIFO மெத்தட் 100 200 இருக்கும், ஆர் 700 கொஞ்சமான லாஸ்ட் பர்ச்சேஸ் ஆயிருந்தா 700 இருக்கும். அப்படி லாஸ்ட் பர்ச்சேஸ் இல்லைன்னா என்னவா தான் இருக்கும்? 100 200 இந்த பிரைஸ் இருக்கும். அப்ப FIFO மெத்தட்ல 700 600 இருக்கலாம், இந்த பிரைஸ்ல ஏதோ ஒரு பிரைஸ். அதே இன்ஃபிளேஷனரி கண்டிஷன்ல FIFO மெத்தட் அப்ளை பண்ணினா 100 ஆர் 200 இருக்கலாம். கரெக்டா? எதுல க்ளோசிங் ஸ்டாக் அதிகமா இருக்கு? இதுல. அப்போ அண்டர் FIFO மெத்தட் ப்ராஃபிட் வில் இன்க்ரீஸ். அண்டர் LIFO மெத்தட் ப்ராஃபிட் வில் டிக்ரீஸ். அதான் சொல்றேன் வர அது டிஃப்ளேஷன்ல போடலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபிளேஷன்ல சொல்றேன், நல்லா கவனி. இதெல்லாம் யோசிச்சு சொல்லக்கூடாது. இது உனக்கா ஃபர்ஸ்ட் வாட்டி புரியறதுக்காக தான் இப்படி சொன்னேன். அதுக்கப்புறத்துல இருந்து மைண்ட் மனசுக்குள்ளேயே யோசிக்கணும், வாயால டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். இன்ஃபிளேஷன்ல ஏறிட்டே இருக்கும். FIFOனா அப்ப காட்டுமா இப்ப காட்டுமா? லேட்டஸ்டா காட்டும். வேல்யூ எதுல காட்டும்? ஏன்னா அப்போ வந்து அப்பயே கொடுத்த மாதிரி காமிச்சிரும். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா வந்ததை போன மாதிரி காமிச்சிரும். லாஸ்டா உள்ள வேல்யூ தான் கையில காட்டும். இப்ப கரெக்டா ரீசன்ட் பர்ச்சேஸ் தான் என்னவா காட்டும் நம்மளுக்கு? க்ளோசிங் ஸ்டாக்கா காட்டும். அப்ப பிரைஸ் வில் பி இன்ஃபிளேஷன்ல ஹை. அப்ப ப்ராஃபிட் வில் பி ஹை. LIFOல ஃபர்ஸ்ட் வேல்யூ காட்டுமா அதிக லாஸ்ட் வேல்யூ காட்டுமா? ஃபர்ஸ்ட் வேல்யூ காட்டும். ஃபர்ஸ்ட் வேல்யூ வில் பி இன்ஃபிளேஷன்ல கம்மியா ஹையா? கம்மியா இருக்கும். அப்ப ப்ராஃபிட் வில் பி. அண்டர் டிஃப்ளேஷனரி கண்டிஷன் 600 500 400 300 200 100. அண்டர் டிஃப்ளேஷனரி கண்டிஷன் FIFO ஸ்டாக் இதை காட்டுமா இதை காட்டுமா? FIFO இதை காட்டும். LIFO அப்போ அண்டர் டிஃப்ளேஷனரி கண்டிஷன் பிரைஸ் குறைஞ்சிட்டே இருக்கு. FIFO எதுவுமே லேட்டஸ்ட் காஸ்ட் தான் காட்டும். FIFO லேட்டஸ்ட் கம்மியா கூட இங்க கம்மி. அப்போ ப்ராஃபிட் வில் பி லெஸ். அப்போ LIFO ஃபாலோ பண்ணா ப்ராஃபிட் வில் பி மோர். அதை இப்படி படிக்க கூடாது. இது ஃபர்ஸ்ட் சும்மா சொல்லி கொடுத்தேன், இப்படி படிக்க கூடாது. வாட் யூ ஆர் ஃபாலோயிங் எய்தர் FIFO ஆர் LIFO. வெயிட்டட் ஆவரேஜ் இந்த பிரச்சனையே கிடையாது. வெயிட்டட் ஆவரேஜ்க்கு இன்ஃபிளேஷனோ டிஃப்ளேஷனோ ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்த என்ன பண்ணிட்டே வந்துடும், செட் ஆஃப் பண்ணிட்டு ஆவரேஜ் பண்ணிட்டே வந்துடும். அதனால அந்த இடத்துல இந்த கொஸ்டின் ஆஃப் ப்ராஃபிட் வில் பி லெஸ் ஆர் மோர்ன்ற கொஸ்டினே வராது. இன் கேஸ் ஆஃப் FIFO அண்ட் LIFO இப்ப என்ன மெத்தட் யூஸ் பண்ற? FIFOல லேட்டஸ்ட் வேல்யூ காட்டுமா ஓல்டு வேல்யூ காட்டுமா? லேட்டஸ்ட். அவ்வளவுதானே? கரெக்டா? இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இன்ஃபிளேஷன்ல லேட்டஸ்ட் வேல்யூ ஹையா கம்மியா? இன்ஃபிளேஷன்ல லேட்டஸ்ட் வேல்யூ ஹை, அப்ப ப்ராஃபிட் வில் பி ஹை. இன்ஃபிளேஷன்ல லேட்டஸ்ட் வேல்யூ இஸ் ஹை, ப்ராஃபிட் வில் பி ஹை. இன்ஃபிளேஷன்ல ஓல்ட் வேல்யூ வில் பி, ப்ராஃபிட் வில் பி. டிஃப்ளேஷன்ல லேட்டஸ்ட் வேல்யூ வில் பி, அப்ப ப்ராஃபிட் வில் பி. டிஃப்ளேஷன்ல ஓல்ட் வேல்யூ வில் பி ஹை, அப்ப ப்ராஃபிட் வில் பி. ஒரு கேள்வி கேட்பான், இஃப் யூ ஆர் யூசிங் LIFO மெத்தட் வெதர் யுவர் இன்கம் டாக்ஸ் வில் டிக்ரீஸ் ஆன்னு கேட்பான். வெதர் தெர் வில் பி எனி சேஞ்ச் இன் இன்கம் டாக்ஸ் ஆன் கொஸ்டின் கேட்பான். ப்ராஃபிட் சேஞ்ச் ஆனா ஆட்டோமேட்டிக்கா இன்கம் டாக்ஸ் சேஞ்ச் ஆகும்ல, அந்த ப்ராஃபிட் தானே டாக்ஸ் கட்ட போற. அப்ப ப்ராஃபிட் சேஞ்ச் ஆனா ஆட்டோமேட்டிக்கா என்ன சேஞ்ச் ஆகும்? இன்கம் டாக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஆமா தானே? இல்லன்னு சொல்ல. அப்ப ப்ராஃபிட்டோட எஃபெக்ட் தான் என்ன எஃபெக்டா இருக்கும்? இன்கம் டாக்ஸோட. ப்ராஃபிட் ஏறினா இன்கம் டாக்ஸ் ஏறும், ப்ராஃபிட் இறங்குச்சுன்னா
உன்னோட இன்கம் 4 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்க்கு டாக்ஸ், இன்கம் 6 லட்ச ரூபா அப்ப டாக்ஸ் ஹை டாக்ஸ் தானே போவோம். அப்போ ப்ராஃபிட் இந்த இடத்துல என்ன ஆகுதோ சேம் எஃபெக்ட் ஃபார் என்ன டாக்ஸ், இன்கம் டாக்ஸ். கரெக்டா ராஜா? இப்போ நீ சொல்லு ஆன்சர். FIFO மெத்தட் அண்டர் இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் ஃபார் என்ன சொல்லணும் நீ? இன்கம் டாக்ஸ் சொல்லணும். இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் அண்டர் நீ எதுக்கு சொல்லணும்? இன்கம் டாக்ஸ். FIFO மெத்தட் லேட்டஸ்ட் வேல்யூ காட்டுமா ஓல்டு வேல்யூ காட்டுமா? லேட்டஸ்ட். LIFO மெத்தட் ஓல்டு. இது ரெண்டு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். FIFO மெத்தட் லேட்டஸ்ட் வேல்யூ காட்டும், LIFO மெத்தட் ஓல்டு வேல்யூ காட்டும். இன்ஃப்ளேஷன்ல லேட்டஸ்ட் வேல்யூ ஹையா லோவா? ஹை. அப்ப ப்ராஃபிட் வில் பி ஹை. சேம் வே இன்கம் டாக்ஸ் வில் பி ஹை. அப்போ நம்ம ஃபேவரபிளா மாத்திக்கிறதுக்கு FIFO மெத்தட் லேட்டஸ்ட் வேல்யூ தானே காட்டுது. FIFO மெத்தட் என்ன வேல்யூ காட்டுது? லேட்டஸ்ட் வேல்யூ. இப்ப நம்மளுக்கு என்ன கண்டிஷன் போயிட்டு இருக்கு? இன்ஃப்ளேஷன் லேட்டஸ்ட் வேல்யூ அதிகமா இருக்கும். அப்ப இன்ஃப்ளேஷன் லேட்டஸ்ட் வேல்யூ, அப்ப நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம்? அப்ப ப்ராஃபிட் கம்மியா இருக்கும். இதெல்லாம் ஓல்டு டெக்னிக், இப்ப பண்ண முடியாது. ஏன்னா LIFO மெத்தட் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட். LIFO மெத்தட் இஸ் நாட் பண்ண முடியாது. LIFO மெத்தட்லாம் நீ ஃபாலோ பண்ண முடியாது, கட்டிதான் ஆகணும். பட் எஃபெக்ட் நம்ம பிராக்டிகலா LIFO மெத்தட் படிக்கிறல்ல நீ புக்ல, அப்ப LIFO மெத்தட்ல ப்ராஃபிட் என்ன ஆகணும் உனக்கு ஒரு அசம்ஷன் தேவைப்படும்ல, அதுக்காக சொல்றது. LIFO மெத்தட் ஓல்டு வேல்யூ காட்டும், இன்ஃப்ளேஷனோட ஓல்டு வேல்யூ கம்மியா இருக்கும். அப்ப ப்ராஃபிட் வில் பி. ஏன் சார் ப்ராஃபிட் கம்மியா இருக்கு? சார் இன்ஃப்ளேஷன்ல ஓல்டு வேல்யூ கம்மியா இருக்கும். ஓல்டு வேல்யூ கம்மியா இருந்தா அந்த வேல்யூல தான் நான் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ பண்ணிருப்பேன். க்ளோசிங் ஸ்டாக் கம்மியா வேல்யூ பண்ணிட்டா காஸ்ட் ஆஃப் ஏறிடும், காஸ்ட் ஏறினா ப்ராஃபிட் இறங்கிடும். இத்தனை ரீசன் இருக்கு பக்கத்துல. ஆனா நம்ம டைரக்டா சொல்லணும். எப்படி? LIFO ஓல்டு வேல்யூ லெஸ்ஸா லோவா? ப்ராஃபிட் வில் பி லெஸ். டிஃப்ளேஷனரி கண்டிஷன் லேட்டஸ்ட் வேல்யூ வில் பி லேட்டஸ்ட் வேல்யூ. LIFO னா குறைஞ்சிட்டே வருது, லேட்டஸ்ட் வேல்யூ வில் பி லெஸ், ப்ராஃபிட் வில் பி less. Income tax will also be less. Deflationary condition old value high, அப்ப profit will be income tax also. புரியுதா ராஜா? இது as far as எந்த கன்சர்ன் ஸ்டோர் லெட்ஜர் அண்டர் FIFO மெத்தட், LIFO மெத்தட் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். டிஃப்ளேஷனரி கண்டிஷன்ல இருந்தா ஓல்டு லேட்டஸ்ட் வேல்யூ காட்டுவ கம்மியா இருக்கும், டாக்ஸ் கம்மியா இருக்கும். லைக் இதனால பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் வராது ராஜா. நான் எப்படி சொல்றேன்? பிராக்டிகலா நாங்க போடும்போது ஒரு பினான்சியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓப்பனிங் ஸ்டாக் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ஸ்டாக் தான் எடுத்து வந்து போடணும். ஸோ லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணா ஈஸியா மாட்டிப்போம் ஓப்பனிங் ஸ்டாக் மாத்தணும். லைக் நம்ம இன்கம் டாக்ஸ்ல ப்ராஃபிட் ஆல்டர் பண்றதுக்கு லாஸ்ட் இயர் க்ளோசிங் ஸ்டாக் நம்ம அப்படியே இருந்து என்னவா பண்ணி ஆகணும்? ஓப்பனிங் ஸ்டாக் இல்லைன்னா ஈஸியா மாட்டிப்போம். பர்ச்சேஸ் ஏமாத்த முடியாது, ஏன்னா பர்ச்சேஸ் எல்லாமே ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல நீ பர்ச்சேஸ் பண்ணதை அப்படியே போட்டாகணும். ஜிஎஸ்டி ரிட்டர்னுக்கு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாதிரி நம்ம என்ன ஃபைல் பண்ணணும்? ஜிஎஸ்டி இந்த மாசம் நான் இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், இந்த மாசம் இவ்வளவு சேல் பண்ணிருக்கேன், நான் டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்ல நான் எவ்வளவு பர்ச்சேஸ் சொல்லிருக்கணும் அதை தான் நான் நெட்டா பினான்சியல்ஸ்ல பர்ச்சேஸ்னு போட முடியும். அதே மாதிரி ஜிஎஸ்டி நான் சேல்ஸ் கொடுத்துருப்பேன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அந்த சேல்ஸ் தான் நான் என்னன்னு போட முடியும்? சேல்ஸ். ஏன்னா அவன் இவனுக்கு டேட்டாவை அனுப்பிச்சிருவான் இன்கம் டாக்ஸ்க்கு. என்கிட்ட 10 லட்ச ரூபா சேல்ஸ் இருக்கான், உன்ட்ட 8 லட்ச ரூபா தான் சேல்ஸ் இருக்கான், ஏன் 2 லட்ச ரூபா கம்மினா அவன் கேள்வி கேட்பான் இன்கம் டாக்ஸ்க்காக. சோ சேல்ஸ் நான் என்ன பண்ண முடியாது? ஆல்டர் பண்ண முடியாது. அப்ப கிராஸ் ப்ராஃபிட் எனக்கு ஆல்டர் பண்ற ஒரே ஆயுதம் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்கை இறக்குனா ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? இறங்கிடும். க்ளோசிங் ஸ்டாக் இந்த வருஷம் நான் என்ன பண்ணுவேன்? இறக்குவேன், தென் ப்ராஃபிட் வில் இறங்கிடும். ப்ராஃபிட் இறங்குச்சுன்னா நெட் ப்ராஃபிட் இறங்கிடும், டாக்ஸ் குறைஞ்சிடும். ஆனா இதுல வந்து என்னோட டாக்ஸ் நான் போஸ்ட்போன் தான் பண்ணலாமே தவிர குறைக்க முடியாது. ஏன் சார்? ரெடியூஸ்டு க்ளோசிங் ஸ்டாக் தான் நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் ஸ்டாக். ரெடியூஸ்டு க்ளோசிங் ஸ்டாக் தான். அப்ப ஓப்பனிங் ஸ்டாக் கம்மியாச்சுன்னா ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? அப்ப நெக்ஸ்ட் இயர் ப்ராஃபிட் ஏறி போயிடும், நெக்ஸ்ட் இயர்ல டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும். போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் டாக்ஸ். இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் இயருக்கு. இது நிரந்தர தீர்வு கிடையாது. ஆனா நம்ம எதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் ப்ராஃபிட்? க்ளோசிங் ஸ்டாக் தான் ப்ராஃபிட் அட்ஜஸ்ட்மெண்ட். நாங்களே எப்படி பினான்சியல்ஸ் போடுவோம்னா, நீ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிப்ப. எங்களுக்கு நெட் ப்ராஃபிட் என்ன இன்கம்னு தெரியும், எனக்கு இதுதான் டாக்ஸ் கட்டணும், ஃபைனலைஸ் பண்ணி இந்த இன்கம் போட்டுருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்க எக்ஸ்பென்ஸ் போட்டு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு கிராஸ் ப்ராஃபிட் போட்டு தான் பேலன்சிங் ஃபிகர் தான் க்ளோசிங் ஸ்டாக். நாங்க போடுற பினான்சியல்ஸ்ல என்னால 5 லட்ச ரூபாய்க்கு தான் டாக்ஸ் கட்ட முடியும்னு கிளைண்ட் சொல்லிடுவோம். 5 லட்ச ரூபா நெட் ப்ராஃபிட், 5 லட்ச ரூபா ஆட் எக்ஸ்பென்ஸ் லெஸ் இன்கம் போட்டா கிராஸ் ப்ராஃபிட். ஏன்னா கிராஸ் ப்ராஃபிட் ஆட் இன்கம் லெஸ் எக்ஸ்பென்ஸ் தான் நெட் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் ஆட் அதர் இன்கம் லெஸ் எக்ஸ்பென்ஸ் தான் நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் ஆட் எக்ஸ்பென்ஸ் லெஸ் இன்கம் போட்டா கிராஸ் ப்ராஃபிட். அந்த கிராஸ் ப்ராஃபிட் திரும்ப இங்க போட்டுருவோம். இதெல்லாமே ஃபிக்ஸ்டு. பேலன்சிங் ஃபிகர் வில் பி
க்ளோசிங் ஸ்டாக் பேலன்ஸ் ஷீட் ஃபிகர் விட்டு என்னவா போட்டுருவோம், க்ளோசிங் ஸ்டாக்கா போட்டுருவோம். இதுதான் நாங்க ஒரிஜினலா ஃபினான்சியல்ஸ் ஃபாலோ பண்றது. ஆனா என்ன பண்ணலாம், போஸ்ட்போன் பண்ணலாமே தவிர பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அடுத்தது லாஸ்ட் மெத்தட், இது ஒரு டிஃபரெண்டா இருக்கும். க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறதுக்கு, கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு சேல்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆட் லெஸ் பர்ச்சேஸ் லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக் போடலாமா? பேலன்ஸ் போட்டா என்ன கிடைச்சிடும்? கிரெடிட் சைடு ஆட் பண்ணிட்டு டெபிட் சைடு மைனஸ் பண்ணா என்ன கிடைச்சிடும்? இப்போ க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறது ஒரு வழி சொல்றோம். எப்படி தெரியுமா? சேல்ஸ் அட் ப்ராஃபிட்டோட போடுவியா? சேல்ஸ் வித்து நீ வித்தது ப்ராஃபிட்டோட தான் வித்திருப்ப, அதை அப்படியே போட்டு. க்ளோசிங் ஸ்டாக்கும் ஒரு ஸ்டாக் இருக்கும்ல, அட் சேலபிள் பிரைஸ்ல போட்டு. அட் என்ன பிரைஸ்ல போட்டு? அப்படி போடக்கூடாது. ஆனா என்ன பிரைஸ்ல போடு? சேல் பிரைஸ்ல போட்டு. தட் இஸ் இப்போ 4 ஸ்டாக் இருக்கு, 4 கால்குலேட்டர் 150 ரூபாய்க்கு விற்ப. இதோட காஸ்ட் உனக்கு அசர்டேட் பண்ண தெரியல, பரவாயில்ல. 4 காஸ்ட் 150 ரூபாய்க்கு வித்த மாதிரி 600 ரூபான்னு போட்டுரு. இதையும் எந்த பிரைஸ்லயே போட்டுரு, சேலபிள் பிரைஸ். இது சோல்டு பிரைஸ், இது சேலபிள் பிரைஸ். பர்ச்சேஸ் ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் பண்ணா கிராஸ் ப்ராஃபிட் வருமா? இந்த கிராஸ் ப்ராஃபிட் இதுலயும் இருக்கிறது இருக்கு, இதுல உள்ள ப்ராஃபிட் இருக்கு. கரெக்டா? இந்த கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடி. அத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் இதுக்குள்ள இருக்குல்ல, அதை எலிமினேட் பண்ண. ரிமைனிங் வேல்யூ தான் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ. சொல்றது புரியுதா புரியல? அசம்ஷன் போயிட்டு மாத்துறது. க்ளோசிங் ஸ்டாக் வந்துட்டு இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் கடலாம் பாத்திருக்கியா? ஸ்பேர் பார்ட்ஸ் அவன்லாம் 1995 ஸ்டாக் வச்சிருப்பான், 2000 ஸ்டாக் வச்சிருப்பான், 2010 ஸ்டாக் வச்சிருப்பான், 2012 ஸ்டாக் வச்சிருப்பான். அவனால லெஜர்லாம் போடவே முடியாது. ஏதோ ஒரு ஸ்டாக் வித்து போகாம கிடக்கும். சில ஸ்டாக் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும், சில ஸ்டாக் ஸ்லோ மூவிங்கா இருக்கும், சில ஸ்டாக் நான் மூவிங் ஐட்டமா இருக்கும். 1992ல வாங்கின ஸ்டாக் இப்ப விற்பான். ஒரு ஸ்டாக் ஏதோ ஓல்டு ஸ்டாக் கடந்திருக்கும், வித்துருவான். அப்ப அவன்லாம் எப்படி அந்த க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ பண்ணுவான்? அவன் அன்னைக்கு வெறும் 5 ரூபாய்க்கு வாங்கிருப்பான் அதை. ஆனா இது இன்னைக்கு 550 ரூபா 600 ரூபாய்க்கு விற்பான். அது அப்ப என்ன பண்ணுவான், அட் சேலபிள் பிரைஸ்ல ரெக்கார்ட் பண்ணிடுவான். அட் அப்ப சேல்ஸும் சோல்டு பிரைஸ்ல இருக்கும். என்னென்ன வித்திருக்கோ போட்டு நம்மள்ட்ட கடையில இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்க சேலபிள் பிரைஸ்ல போட்டு எப்பயும் போல பர்ச்சேஸ் அந்த வருஷத்தையும் ஓப்பனிங் ஸ்டாக்கையும் மைனஸ் பண்ணி என்ன கிடைச்சிடும்? ஜிபி. ஜிபி பை சேல்ஸ் போட்டா அவனுக்கு என்ன கிடைச்சிடும்? ஜிபி பை சேல்ஸ் போட்டா அவனுக்கு என்ன கிடைச்சிடும்? ஜிபி ரேஷியோ. ஜிபி பை சேல்ஸ்னா இது ரெண்டுமே சேல்ஸ். ஏன் இது ரெண்டுமே போட்டுருவேன்? இதுலயும் ப்ராஃபிட் இருக்கு, இதுலயும் ப்ராஃபிட் இருக்கு. இந்த ரெண்டு ப்ராஃபிட் தானே இதுல வந்திருக்கு. அப்ப டிவைடட் பை இந்த சேல்ஸ் பிளஸ் இந்த சேல்ஸ் போட்டா ஒரு ஜிபி ரேஷியோ கிடைச்சிருமா? அப்ப இந்த ரேஷியோ தான் இந்த சேலபிள் பிரைஸ்ல உள்ள ப்ராஃபிட் மைனஸ் அந்த 10% போட்டா ரிமைனிங் ஆன்சர் தான் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ. இப்ப ப்ராஃபிட் எடுத்துட்டல, அது என்ன மாதிரி தான் இருக்கும்? காஸ்ட்ல தான் இருக்கும். சோ அந்த காஸ்ட்ல வேல்யூ பண்ணிடு. புரியுதா? இதுக்கு எக்ஸாம்பிள் சம் போடவா? சேல்ஸ் 10 lakh, closing stock value at saleable price. அப்படின்னா நம்மள்ட்ட